பர்டிகுலராக வந்து எடப்பாடியாரோட ரெஜிமில் இன்னும் ப்ரிசைஸாக சொல்ல போனோம்னா டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் எல்லாம் இல்லாத ஒரு அஇஅதிமுகவில் மதுரை பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெருவாரியான வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதி வந்து அஇஅதிமுகவுக்கு இன்னைக்கு அரவணைப்பில் இல்லை. ஆனால் அஇஅதிமுகவோட பெல்ட்டாக இருந்த ஒரு இடம் அது எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்தே இவங்களுக்கு கூட அது ரொம்ப சாலிடான ஒரு இடம் தான் அஇஅதிமுக, ஜெயலலிதா அம்மையார் கூட. அதை கொஞ்சமாக வீக்கெண்ட் பண்ணவர் தான் வந்து அழகிரி. அதனால தான் அழகிரி வந்து மதுரையின் தளபதியாக மாறினார் திமுகவுக்கு. மற்றபடி எப்பயுமே வந்து அண்ணா காலத்துலேருந்து மதுரை வந்து கொஞ்சம் வீக்கு தான் திமுக. இன்னைக்கு அதிமுக மிஸ் பண்ணக்கூடிய அந்த ஓட்ஸை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து பாஜக எடுத்த திருப்பரங்குன்ற முன்னெடுப்பாக இருக்கட்டும். அதை தொடர்ந்து திமுக சென்னையை தாண்டி நடத்தின ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடத்தின முதல் பொதுக்குழு மதுரையில். அதை தொடர்ந்து திரும்ப பாஜக அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்களை ஒன்று சேர்த்து திருப்பரங்குன்றத்தில் இல்லை மதுரையில் நடத்தின முருகர் பக்தர் மாநாடாக இருக்கட்டும். ஸோ எல்லாரும் வந்து ஒரு பிரிவு, ஒரு பிளவு அரசியலை பண்ணும்போது யாராவது ஒருத்தர் அதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா? எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா? அதுதான் தேவைக்கா. இங்கே வந்து ஜாதியாவோ மதமாவெல்லாம் இல்லை, எல்லாரும் மனிதமாக ஃப்ரெண்ட்ஸாக, இன்னும் சொல்ல போனால் விஜய் சாரோட ஃபேன்ஸாக தாவேக்கா தொண்டர்லாம் ஒன்று சேருவோம். விஜய் சார் ஏதோ ஒன்று மாற்றத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு, அது என்னன்னு கேட்போம், அவருக்கு செவி மடுப்போம் அப்படின்றது தான் இந்த மாநாட்டோட முன்னெடுப்பு.